ஈஸ்வரப்பற்றவர்கள் நேற்று கொடுத்த உபதேசத்திலே நம் ஆன்மா ஒன்றுதான் நிலையானது. அந்த நிலைத்த ஆன்மாவிற்கு நாம் எதை சொத்தாக சேர்க்க வேண்டும் என்பதை முக்கியத்துவமாக சொன்னது போன்று இந்த உபதேசத்திலே நம் ஆன்மாவை காப்பது எது, நம் ஆன்மாவை உயர்த்துவது எது என்பதை இதிலே தொட்டு காட்டுகின்றார்கள். அதே சமயத்தில் திரும்பவும் சுவாச நிலையை பற்றி, ஏனென்றால் அடிக்கடி ஈஸ்வரப்பற்று இந்த உலக மக்களை பற்றி சொல்வது, இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மக்களது சுவாச நிலையை நல்வழியில் உருவாக்கிடத்தான், சுவாச நிலையை நல்லதாக மாற்றிடத்தானப்பா நான் இங்கே வந்துள்ளேன் என்று அடிக்கடி சொல்லுவார். மீண்டும் அந்த சுவாச நிலையை பற்றி இதில் உணர்த்துகின்றார்கள். ஆன்மாவை உயர்த்துவதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா சக்திகளையுமே அளித்துள்ளான் சக்தி தேவன். ஏனென்றால் இன்னைக்கு சக்தி தேவன் என்பது யாரையோ குறிப்பிட்டு அல்ல, நமக்குள் இயங்கக்கூடிய அந்த ஆண்டவனின் சக்தி தான். ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் இயங்கக்கூடிய அந்த சக்தியைத்தான் குறிப்பிடுகின்றார். எல்லா சக்திகளையும் அளித்துள்ள அந்த சக்தி தேவனுடைய நிலையை உணர்ந்து அந்த சக்தியை நாம் எப்படி ஈர்த்து வாழ்வது என்றால், நமக்குள் அந்த உயிர்தான் கடவுளாக வெப்பமாக நம்மை இயக்கிக் கொண்டு நுகர்வதையும் பார்ப்பதையும் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அது அனைத்துமே நமக்குள் படைத்து காட்டுவது இந்த உயிர்தான். அந்த சக்தி தேவனுடைய சக்தியை நாம் எப்படி ஈர்த்து வாழ்வது என்பதை நாம் தான் வழிவகுத்துக் கொள்ள வேண்டும். யாரோ வந்து சொல்லிக் கொடுப்பதல்ல, அல்லது அப்படி சொல்லிக் கொடுத்து செய்யக்கூடியதும் அல்ல, அல்லது அப்படி சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தால் நம்மளால் பின்பற்றவும் முடியாது. நாம் தான் நம் நிலையை உணர்ந்து, நமக்குள் இருக்கக்கூடிய ஈசனின் சக்தியை உணர்ந்து நாம் தான் வழி வகுத்துக் கொள்ள வேண்டும். ஆக பொறுப்பு நமக்கு அதிகம் என்று அப்படி அல்ல, நாம் எடுக்க வேண்டிய முடிவு நாமத்தான் இருக்க வேண்டியமே தவிர அடுத்தவர்கள் சொல்லி அதன் வழி நாம் முடிவு எடுத்தால் அது சரியாக வராது, நீடித்த நாள் நிலைத்தும் இருக்காது. ஆனால் நாம் முடிவு எடுத்துக்கொண்டால் அது நமக்கே உணர்வுபூர்வமாக அணுபூர்வமாக அமையும். அதைத்தான் இங்கே அந்த சக்தி தேவனுடைய சக்தியை நாம் தான் எப்படி வளர்ப்பது என்பதை வகுத்து கொள்ள வேண்டும், நாம் தான் உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு அவர் உணர்த்துவது ஞானக்கண். இந்த ஞானக்கண்ணை நாம் பயன்படுத்தி இந்த உலக நிலையில் மட்டுமல்ல, அண்ட சராசரங்களையுமே நாம் தியான நிலையில் அனைத்து நிலைகளையும் அறிய முடியும். ஆனாலும் இங்கே தியான நிலையில் நீ அந்த ஞானக்கண்ணினால் அறிந்து கொள்வது என்பது நாம் இன்று சாதாரண வழக்கிலே சொல்வது போன்று கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டு அமர்ந்த இடத்தில் கண்ணை மூடி சகலத்தையும் அறிவது என்பது அல்ல அந்த ஞானக்கண் நிலை. எனவே இந்த வாழ்க்கையில் நம்முடைய சுவாச நிலை எப்படியெல்லாம் அமைகிறது என்றால், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எத்தனையோ வருகின்றது. கோப நிலை, சாந்த நிலை, துவேஷ நிலை, பிறரை போற்றும் நிலை, சோர்வு நிலை, மகிழ்ச்சியான நிலை, இப்படி நொடிக்கு நொடி எத்தனையோ உணர்வுகளும் குணங்களும் குணாதிசயங்களும் நமக்குள் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஆக எந்த நிலையை நாம் முன்னிலைப்படுத்தி அந்த சந்தர்ப்பம் நமக்கு அமைகின்றதோ அதற்கொத்த சுவாச நிலையாக அமைந்து அந்த நிலைகளுக்கு ஒப்பதான் இந்த உயிரணு செயல்படுகின்றது அல்லது ஆத்மாவிலே இயக்கமாகின்றது. ஆக அதையே அகம் புறம் ஞானம் என்று சொல்லுகின்றார். ஆக அகக்கண் என்றால் நமது உயிர் உள் நின்று நாம் கேட்பது, நுகர்வது, விரும்புவது, எண்ணுவதை அதை நமக்குள் படைக்கின்றது. புறம் என்பது புறக்கண், நம் கண்ணிலே புறநிலைகளை பார்க்கின்றோம் அல்லவா, புறநிலைகளை பார்த்து ஒன்றை அறிவது, தெரிந்து கொள்வது அல்லது எடுத்துக்கொள்வது. ஞானக்கண் என்பது இது இரண்டையுமே இணைத்து எது உண்மை, எது மெய், எது பொய் என்று ஞானிகள் காட்டிய நிலைகளை நாம் அகக்கண்ணின் துணை கொண்டு புறநிலைகள் இருப்பதை அதை இழுத்து கவர்ந்தோம் என்றால் அந்த உண்மைகளை உணர்த்தும். ஆக அந்த சுவாச நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். காரணம் ஏற்கனவே சொன்னது போன்றுதான், இந்த நடைமுறையில் அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ சஞ்சலமான நிலைகள் நமக்குள் வரும். சஞ்சலம் என்றால் இது சரியா அது சரியா, இது தவறா அது தவறா, எது சரி எது தவறு, எது சரி என்று தெரியவில்லையே, எது தவறு என்று முடிவுக்கு வர முடியவில்லையே என்று சஞ்சலம். இந்த சஞ்சலம் என்றாலே ஒரு அதிர்வின் நிலைகள் கொண்டது, ஒரு பதட்டமான நிலையில் கொண்டது, ஒரு நடுக்கத்தின் நிலையில் கொண்டது என்றும் சொல்லலாம். இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். ஆனால் எப்படி செய்வது என்று தெரியவில்லையே. ஒரு சூதாட்டத்திலே விளையாடுபவன் இதை வைத்து ஜெயித்தால் நல்லது, தோற்றுவிட்டால் போய்விடுமே என்று இப்படி எண்ணுவது போன்ற இந்த சஞ்சலம். ஆக இந்த சஞ்சலங்களும் அதே சமயத்தில் இன்பங்களும், நாம் நினைத்தது நடந்துவிட்டால் சந்தோஷமும் இந்த வாழ்க்கையில் கலந்துதான் வரும். ஆக வந்ததை எண்ணியோ வருவதை எண்ணிக்கொண்டோ இருந்து என்ன பயன் என்று கேள்வி எழுப்புகின்றார்.
ஆக இன்பமாக இருந்த நேரங்களை எல்லாம் எண்ணி எண்ணி பார்த்துவிட்டு, அடடா இப்படி ஆகிவிட்டதே, இனி நாளை என்ன ஆகுமோ என்று வருவதை எண்ணிக்கொண்டு வந்த சந்தோஷத்தை எண்ணி கனவு கண்டு இனி நாளை எப்படி ஆகுமோ, நான் இப்படி ஆகிவிடுவேனோ அல்லது இப்படி நடந்துவிடுமோ என்று எண்ணிக்கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை அப்பா. ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு அந்த சக்தி தேவன் கொடுத்த அந்த சக்தி தேவனிடமிருந்து பெறக்கூடிய ஞானக்கண்ணின் நிலையை பெற்று ஆன்மாவிற்கு ஊட்டம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை கனவுதான் என்று ஏற்கனவே சொல்லி உள்ளார். இதில் நேற்று நடந்தது, இன்று நடப்பது, நாளை நடப்பது என்று இப்படி இதை போன்று நாம் வந்ததை எண்ணி வருவதை எண்ணிக்கொண்டே இருப்பதை காட்டிலும் நம் ஞானக்கண்ணின் துணை கொண்டு சக்தி தேவனுடைய சக்தியை நாம் இழுத்து கவர்ந்து நிலையாக, நிலைத்ததாக, நீடித்ததாக, என்றுமே அழியாத நிலையாக அதை வைத்துத்தான் ஆன்மாவிற்கு நாம் ஊட்டம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அழியா சொத்தை சேமிக்க வேண்டும் அப்பா. காரணம், நாம் சொல்லுகின்றோம் ஆன்மா அழியாதது, ஆன்மாதான் பெரிய சொத்து என்று. ஆனால் அந்த ஆத்மாவை இந்த உடல் காத்து கொண்டிருக்கவில்லை, நம்முடைய எண்ணமும் காத்து கொண்டிருக்கவில்லை. நாம் எடுக்கும் சுவாச நிலையில் தான் அப்பா சகலம் இருக்கிறது. ஏனென்றால் எண்ணுவது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் நமக்குள் சேர்ப்பது ஒன்றாக இருக்கலாம். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இது சரியா அல்லது இது சரியா, இது தவறா அல்லது இது தவறா என்பது நம்முடைய எண்ணமாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நமக்குள் நாம் சுவாசிப்பது சஞ்சலம். ஆக அந்த சுவாச நிலையின்படி நம்மை சஞ்சலப்படுத்தும் இயக்கமாகத்தான் இந்த ஆன்மாவில் அது இயக்க சக்தியாக மாறுமே தவிர தெளிந்த நிலை பெறாது. அப்போ தெளிந்த நிலை பெற வேண்டும் என்றால் சக்தி தேவனான உயிர் நமக்குள் இருக்கின்றான். எனக்குள் அது தெளிந்த நிலை பெற வேண்டும். எது சரியோ அது நடக்க வேண்டும், எது தவறோ அதை நான் விட்டுவிட வேண்டும் என்று நம்முடைய சுவாச நிலையை இங்கே ஒருநிலைப்படுத்தினால் இந்த சுவாச நிலையினால் தான் ஆன்மா உறுதி பெறுகின்றது. இது சரி, இது தவறு என்ற நிலையை நாம் தான் நம்முடைய சுவாச நிலை மூலமாக இழுத்து கொண்டு வர வேண்டுமே தவிர, இப்படியும் நன்றாக தெரிகின்றது ஆனால் அப்படி பார்த்தால் தவறாக தெரிகின்றது என்று எண்ணம் இருக்கலாம். ஆனால் எண்ணத்திலே நாம் எடுக்கக்கூடிய சுவாசமானது சஞ்சலமாகின்றது, அது தெளிவற்ற நிலையாகின்றது. ஆக அந்த தெளிவற்ற நிலைகளை மாற்றுவதற்குத்தான் சுவாசத்தை ஒருநிலைப்படுத்து. ஆக அப்படிப்பட்ட இந்த சுவாசத்தை பெரும் பொக்கிஷமாக யாரும் எண்ணுவதே இல்லை. என்றால் இதைத்தான் பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பரிபக்குவ நிலை, அந்த பரிபக்குவ நிலையைத்தான் இங்கே சுவாச நிலை என்று சுட்டிக்காட்டி நம்முடைய சுவாசமானது ஆன்மாவிற்கு ஊட்டம் சேர்ப்பது எது, இது சரியா அல்லது அது சரியா என்று நாம் நம் எண்ணத்தை அலைக்கழிப்பதற்கு பதிலாக சக்தி தேவனாக இருக்கக்கூடிய உயிரான ஈசனை வேண்டி அதற்கு வழிகாட்டக்கூடிய ஞானிகள் மகரிஷிகளின் நினைவை செலுத்தி எது சரியோ எது நல்லதோ அது நடக்க வேண்டும், எது தவறோ அல்லது எது தவறான நிலைகளுக்கு அழைத்து செல்லுமோ அது எனக்கு வேண்டாம், சரியான பாதையிலே நான் செல்ல வேண்டும் என்று நம்முடைய சுவாச நிலையை ஒருநிலைப்படுத்தி தெளிவான நிலைகள் கொண்டு நாம் செயல்படுத்தினால் அதுதானப்பா ஆன்மாவுக்கு நாம் உயர்ந்த சக்தியாக அமைகின்றது. அந்த சுவாச நிலைக்கு ஒவ்வொருவரும் வாருங்களப்பா, உங்களுடைய சுவாச நிலையை சீர்படுத்துங்கள், அதை பொக்கிஷமாக பயன்படுத்துங்கள். ஏனால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும், உடல் உறுப்புகள், அணுக்கள் அனைத்திலுமே இந்த சுவாச நிலையைத்தான் இழுத்து வெளிவிடுகின்றது. அன்றைய சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் இந்த ஞானத்தின் தன்மைகளை அனைத்துமே அறிந்தது இந்த வழிகொண்டுதான். ஆக மனிதனுக்கு மட்டும்தான் இந்த உயிர்நிலையோ சுவாச நிலையோ உண்டு என்பதல்ல, தாவரங்களுக்கும் உண்டு. ஒவ்வொரு தாவரங்களும் அந்த உயிர்நிலை கொண்டு சுவாச நிலை கொண்டுதான் இயக்கிக் கொண்டிருக்கின்றது, வளர்கின்றது, வாழுகின்றது. ஆனால் இங்கே ஒரு சில நுட்பமான விஷயங்களை ஈஸ்வரப்பற்று சுட்டி காட்டுகின்றார்கள். அவைகளுடைய ஒருநிலை வலுவாக இருப்பதால் சில அபூர்வ தாவரங்கள் உண்டு. அந்த மகத்துவங்களை சித்தர்கள் கண்டுணர்ந்து அவற்றை வைத்திய முறைக்கும் மனிதனை உயிர்காக்கும் நிலைகளுக்கும் அன்றே எடுத்து சென்றார்கள், அதை கொடுக்கவும் செய்தார்கள். ஆனால் மக்கள் அதையெல்லாம் தவறான வழிகளுக்கு பயன்படுத்த ஆரம்பித்ததால் அந்த உயிர்காக்கும் மருந்துகளை பயன்படுத்தக்கூடிய நிலைகள் காலத்தால் சிறுக சிறுக மறைந்துவிட்டது. இன்று ஆங்கில மருத்துவம், அந்த மருத்துவம், இந்த மருத்துவம் என்று எங்கெங்கோ போய்விட்டது. கடுமையான கொடிய விஷம் கொண்ட தாவரங்களும் உள்ளது. சில பச்சிலைகள் நாம் ஈர்த்தால் நம்மையே மறக்க செய்து மயக்க நிலைக்கு அழைத்து செல்லும். ஒரு சில தாவரங்கள் அருகிலே சென்றோம் என்றால், தெரியாத்தனமாக சென்று விட்டோம் என்றால் நம்மையே இழுத்து சுருட்டி இரத்தத்தை உறிஞ்சி மின்சாரம் பாய்ந்தது போன்று நம் உடலையே சக்கையாக்கி வெறும் எலும்பு கூடாகக்கூடிய தாவரங்களும் உண்டு. இன்னும் சில தாவரங்களுடைய நிலையை அரைத்து நம் உடலிலே பூசிக்கொண்டால் எந்த வயதிலே எப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கின்றமோ, வயதே வித்தியாசமாகாதபடி எந்த வயதில் அதை பூசினமோ கடைசி வரை அதே வயதிலேயே இந்த உடல் அப்படி வைத்திருக்கக்கூடிய தாவரங்களும் உண்டு.
இத்தனை நிலை கொண்ட பலவித மூலிகைகளும் பச்சிலைகளும் இந்த உலகிலே செழித்துதான் வாழ்கின்றன. இவையெல்லாம் ஒரு நிலை கொண்ட சுவாசத்தால் வளர்ச்சி பெற்ற உன்னத நிலைகள். ஆனால் இந்த உன்னத தத்துவங்களை சித்தர்களும் ஞானிகளும் பல நிலைகள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் முழுமையாக அறிந்தவர் எவரும் இல்லையப்பா. அந்த அறிந்த நிலையை வெளியிட்டவரும் யாரும் இல்லை. நாமே இந்த பாடத்தில் சில மூலிகைகளுடைய செயலாக்கங்களை எடுத்துரைத்தோம், ஆனால் பெயரை சொல்லவில்லை. அனைத்தையும் சொல்லிவிட்டால் பல சித்தர்களுடைய கோபத்திற்கு நான் ஆளாக வேண்டி வரும் அப்பா. தனித்த நிலையில் எதையும் வெளிவிட முடியாது. ஆனாலும் இவ்வுலகில் நடக்கக்கூடிய எல்லா நிலைகளும் இயற்கையுடைய நீதிகளை அறிந்து தெளிந்து கொள்வதற்கே தொட்டு காட்டினேன். ஆக தான் என்ற நிலையில், நான் என்ற நிலையில் எதுவும் இயங்கவில்லை. ஆக நான் தான் என்ற நிலைகள் நானும் இயங்க முடியாது. ஆக சந்திரனாகட்டும், சூரியனாகட்டும், மற்ற எல்லா கோள்களாகட்டும், அந்த சராசரங்களாகட்டும், தனித்த நிலையில் நான் என்று எதுவுமே இயங்கவில்லை அப்பா. அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று கலந்துதான் இயங்குகின்றது. ஆகவே நானும் பல கோடி சித்தர்களுடன் ரிஷிகளுடன் கலந்துதான் இந்த பேருண்மைகளை வெளிப்படுத்துகின்றேன். உங்களுடைய சுவாச நிலையை ஒருநிலைப்படுத்துங்கள். உங்களுக்குள் இயங்கக்கூடிய அழியாத சத்தான அந்த ஆன்மாவுக்கு உயர்ந்த சக்தியை ஊட்டமாக கொடுத்து வரக்கூடிய எதையுமே சஞ்சலத்திற்கு உள்ளாக்காமல் தெளிந்த நிலையில் கொண்டு நடுநிலைமையாக நல்லதான் நடக்க வேண்டும், அந்த சுவாச நிலை வேண்டும் என்று இதை உறுதிப்படுத்தி செயல்படுத்துங்கள் அப்பா என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக ஈஸ்வரப்பட்ட நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.